வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்றைக்கி விளாத்திக்குளத்தில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஆற்றில் 30 வருடங்களுக்கு பிறகு அளவு கடந்த தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்படி நடந்து போயிட்டு இருந்தவங்க தான் பொங்கல் காணும் பொங்கலுக்கு எல்லோரும் இந்த ஆற்றுல தான் வந்து காணும் பொங்கல் பார்ப்பாங்க. வருஷம் நடந்து உள்ள மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். இந்த வருஷம் தண்ணி எப்படி போகுது பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி நிறைய ஓடுது. இருக்கங்குடி டேம் கட்டினதுனால அதுக்கப்புறம் இந்த சைடு தண்ணியே வரல. வைப்பார் தண்ணி வரவில்லை. இந்த ஆறுக்கு பேர் வைப்பார். தண்ணி இப்படி ஓடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆகுது அப்படின்னு தான் முதியோர்கள் கூட சொல்கிறாங்க. எப்படி அலை போல் கடல் அலை எப்படி இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ அலை அடித்து தண்ணி ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி தான். சுற்று வட்டாரம் கிராமங்கள் எல்லாமே சாலை துண்டிக்கப்பட்டு விட்டது. எப்படி தண்ணி ஓடுது பாருங்கள். இப்படி தண்ணி ஒரு நாளும் ஓடினது கிடையாது. அதுவும் பாலம் கட்டினதுக்கப்புறம் தண்ணி கீழ்ப்பாலத்துக்கு கூட தரப்பாலத்துக்கு கூட தண்ணி வராமல் இருந்தது. இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி மக்கள் பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை தண்ணி தான். எவ்வளோ தண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் தண்ணி வரதை பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் கிராமங்களில் மக்கள் தவிப்பதை பார்த்த கஷ்டமாக இருக்கிறது. தண்ணி வந்தாலும் ஒரேடியாக வந்துட்டு எல்லாமே இந்த தண்ணிகள் எல்லாமே கடலில் தான் போய் சேரும். வேம்பார் கடலில் போய் சேரும். காணும் பொங்கலுக்கு இப்படி தான் மக்கள் கூட்டமாக வந்திருப்பாங்க. என்னுடைய முந்தைய வீடியோ அதில் காணும் பொங்கல் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அந்த அப்போ உள்ள ஆறும் இப்போ இருக்கிற ஆற்றுல தண்ணி ஓடுறதையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாருமே இந்த தண்ணியை பார்க்க தான் ஆர்வத்துடன் வந்துடுறாங்க. நல்ல உயரமான பாலம். அந்த பாலத்துக்கே அரை பாலம் தண்ணி ஓடுகிறது. ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் சுற்று வட்டாரங்கள்லாம் இந்த தண்ணினால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் வருத்தமாக இருக்கிறது. தொண்டு நிறுவனங்கள் நிறைய பேர் போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. படகு மூலம் மக்களை கரை சேர்த்து பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து உணவும் அளிக்கிறார்கள். பாலத்தில் எப்படி இந்த மண் தண்ணியும் அதுமாக இருக்கும்போது வியாபாரங்கள்லாம் நல்லா நடக்கும். காணும் பொங்கலோட எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த இடம் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மண்ணும் இது மாதிரி தான் இருக்கும், செடிகளாக இருக்கும். இதுதான் இந்த தரப்பாலம். இப்போ தரப்பாலமே இதுதான் தரப்பாலத்தில் வர்ற தண்ணி. முதல் நாள்லாம் இதுக்கு மேலேயே 5 அடி தண்ணி போயிட்டுருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. இனிமேலும் மழை பெஞ்சாலும் தாங்காது. அவ்வளோத்துக்கு தண்ணி வந்துகிட்ருக்கு. எவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஏதோ கடலில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. கடல் அலை போல் தான் இருக்குது. அந்த சைட்லேருந்து தண்ணி வர இந்த பக்கம் போயிட்டுருக்கு. எல்லாம் கடலை நோக்கி போயிட்டுருக்குது. மக்கள் இந்த தண்ணியை பார்க்க தான் ஆர்வத்துடன் வந்துட்டுருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ வந்த தண்ணி. அதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை கண்டுகளிக்க ஆர்வத்துடன் வந்துவிட்டார்கள். இது இந்த தண்ணி ஆறுக்கு முன்னாடி உள்ள ஊர் சித்தவநாயக்கம்பட்டி, மேட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. மேட்டுப்பட்டிக்கு போகிற வழியில் போகிற பாதை எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. ரோடு பாருங்கள். எந்த பஸ்ஸு எந்த வாகன வசதியும் இல்லாமல் மக்கள் அந்த பக்கம் தத்தளிச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே தரையெல்லாம் ரோடு உடஞ்சி தண்ணியெலாம் போயிட்டுருக்கு பாருங்கள்.
ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியாவில் பிளாட் வேறு போட்டிருக்காங்க பாருங்கள். பிளாட்டில் குடி வந்தால் தண்ணி ஃபுல்லாக முங்கிடும். நல்ல ஆற்று பக்கத்தில் ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி, தரை பூரா ரோடு உடஞ்சி அவ்வளோ தண்ணியும் அந்த ஆற்று வழியாக தான் போகுது, போய் கடலுக்கு சேருது. அந்த சைடு உள்ளவங்க இந்த சைடு வர முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மின் வயர்லாம் அந்து விழுந்திருக்கு, கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்நாளில் இப்படி ஒரு பேரழிவை யாரும் பார்த்துருக்க முடியாது. விளாத்திக்குளம் மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தண்ணியை பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி வெள்ளக்காடு, மின்சார வயர்லாம் அந்து விழுந்திருக்கு. நேற்றுலாம் ஒரு பனைமரம், 2-3 பனைமரம் அரித்து தண்ணியோடு போயிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இருக்கங்குடியில் டேம் திறந்து விட்டதுனால தான் இங்கே இவ்வளோ தண்ணி. இல்லைன்னா இது நாள் வரைக்கும் இங்கே தண்ணி இவ்வளவு வர்றது கிடையாது. அதிகமான மழை பெய்ந்து டேம் நிறைஞ்சதுனால திறந்து விட்டதில் இவ்வளோ தண்ணி வெள்ளக்காடாக இருக்குது. இதுதான் ஃப்ளாட்டு எல்லாம் தண்ணி மூடி போயிருக்கு. இனி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள் சிரியாஸ் கார்டனை. தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.